பெந்தகோஸ்தே பெருவிழா தூய ஆவியாரும் பகிர்வும். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு அடுத்து வரக்கூடிய பெருவிழாவைத்தான் பெந்தகோஸ்தே திருநாள் என்று கொண்டாடுகின்றோம். அதாவது 50வது நாளை பெந்தகோஸ்தே என்று கொண்டாடுகின்றோம். இந்த நாளின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களித்தவாறு தூய ஆவியார் வானிலிருந்து இறங்கி வந்து 12 அப்போஸ்தலர்கள் மேலும் அங்கிருந்த எல்லா சீடர்கள் மேலும் இறங்கி வந்து அவர்களுக்கு வலுவூட்டி கட்டளை கொடுத்து நீங்கள் சென்று உலகெங்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று அனுப்பக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பெந்தகோஸ்தே திருநாள். இந்த திருநாளைத்தான் திருச்சபையின் பிறந்த நாளாகவும் திருச்சபையானது கொண்டாடுகின்றது. ஆகவே நமது கத்தோலிக்க திருச்சபைக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இன்று உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய தியான சிந்தனை என்னவென்று கேட்டால், தூய ஆவியும் பகிர்வும் என்ற தலைப்பு. இதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். முதலாவதாக, தூய ஆவியாரை யார் யாரெல்லாம் பகிர்கிறார்கள் என்ற ஒரு தியானத்தை நாம் மேற்கொள்வோம். முதலாவது, தந்தையாகிய இறைவன் தூய ஆவியாரை பகிர்ந்து கொள்கின்றார். எங்கு என்று கேட்டால், தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கின்றோம். மனிதர்களை படைத்துவிட்டு கடவுளாகிய தேவன் என்ன செய்கின்றார்? அவர் தனது உயிர் மூச்சை அவர்களது நாசிகளில் ஊதி மனிதருக்கு உயிர் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் கடவுளாகிய தேவன் தனது உயிர் மூச்சை, அதாவது பரிசுத்த ஆவியை தொடக்கத்திலேயே மனிதர்களை படைத்த பொழுதே மனிதர்களிடம் பகிர்ந்து கொண்டார் என்ற செய்தியானது நமக்கு கிடைக்கின்றது. ஆக படைப்பின் தொடக்கமே பரிசுத்தாவியின் பகிர்வாக அமைந்தது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக, மகனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பகிர்கின்றார். எங்கு என்று கேட்டால், யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். சீடர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சீடர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை தனது வாயிலிருந்து பகிர்ந்தளிப்பதை நாம் காண்கின்றோம். ஆக திருச்சபை ஆனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அதாவது புது வாழ்வு பிறந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்டார். யாரிடம்? நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தூய ஆவியார் தன்னையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம், பெந்தகோஸ்தே பெருவிழாவாக. இந்த முதல் வாசகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். தூய ஆவியானவர் அங்கிருந்த 12 அப்போஸ்தலர்கள் மேலும் எல்லா சீடர்கள் மேலும் பிளவுபட்ட நாவு வடிவில் வந்து தங்கினார் என்று வாசிக்கின்றோம். நெருப்பானது எப்பொழுதுமே பிளவுபடாது. ஆனால் தூய ஆவியானவர் பிளவுபட்ட நாவுகள் வடிவில் வந்தாரே. ஏன் என்று கேட்டால், தன்னையே அவர் பகிர்ந்து எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கின்றார் என்ற ஒரு நிகழ்வுதான் அங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆக தூய ஆவியார் தன்னையே பகிர்ந்து கொள்கின்றார் என்பதையும் நாம் இங்கு காண்கின்றோம். எனவே யார் யாரெல்லாம் தூய ஆவியாரை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், மூவொரு இறைவன் பகிர்ந்து கொள்கின்றார் தூய ஆவியை என்ற பதிலை விவிலியத்திலிருந்தே நம்மால் சொல்ல முடிகின்றது. இரண்டாவது சிந்தனை என்னவென்று கேட்டால், தூய ஆவியார் யாரை பகிர்ந்து கொள்கின்றார்? முதலில் தூய ஆவியாரை யார் பகிர்ந்தார்கள் என்று பார்த்தோம். இப்போது தூய ஆவியார் யார் யாரை பகிர்கின்றார் என்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவது, தந்தையாகிய இறைவனை தூய ஆவியார் பகிர்கின்றார். எங்கு என்று கேட்டால், வார்த்தை வடிவில் பகிர்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் காண்கின்றோம், வார்த்தை மனு உருவானார். எப்படி? தூய ஆவியால் மனு உருவானார் என்று நாம் சிந்திக்கின்றோம். எப்படி தூய ஆவியான் மனு உருவானார் என்று கேட்டால், அதற்கு நாம் லூக்கா நற்செய்திக்கு செல்கின்றோம்.
முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் மங்கள வார்த்தை சொல்லி இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது ஒரு அழகான வசனத்தை சொல்கின்றார். தூய ஆவியார் உன்மீது வருவார், ஆகவே உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது என்று சொன்ன உடனேயே இறை வார்த்தையை தனக்குள் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார். எப்படி? பரிசுத்தாவி வழியாக, கடவுளின் வார்த்தை வழியாக, தந்தையாக இறைவனின் வார்த்தை வழியாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு தந்தையாகி இறைவனை தூய ஆவியார் பகிர்ந்தளித்தார். யாருக்கு? மாதாவுக்கு பகிர்ந்தளித்தார். அதற்கு பிற்பாடு மாதா இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்தளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக தூய ஆவியார் தந்தையாகி இறைவனை எந்த வடிவில் பகிர்ந்தளித்தார்? வார்த்தை, இறை வார்த்தை வடிவில் பகிர்ந்தளித்தார் என்பதை நாம் தியானிக்கின்றோம். இரண்டாவதாக தூய ஆவியார் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பகிர்ந்தளிக்கின்றார் என்று தியானிக்கின்றோம். எந்த வடிவில் பகிர்ந்தளிக்கின்றார்? நற்கருணை வடிவில் நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்தளிக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால், திருப்பலியில் பாருங்கள், எல்லாரும் முழந்தால் படியிட்ட பிற்பாடு நடுப்போசையில் குருவானவர் என்ன சொல்கின்றார்? ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிகளை அதே தூயாவியால் புனிதமாக்கியருள வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் என்று கைகளை காணிக்கைகள் மீது விரித்து சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? தூய ஆவியானவர் இறங்கி அங்கு இருக்கக்கூடிய அப்பத்தையும் ரசத்தையும் தூய்மைப்படுத்தி அதை இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி யாருக்கு பகிர்ந்தளிக்கின்றார்? மக்களாகிய நமக்கு பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை காண்கின்றோம். அப்படி என்றால் என்ன பொருள்? தூய ஆவியார் அப்பத்தின் மீது இறங்கி இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு பகிர்ந்தளிக்கின்றார் என்பது புலனாகின்றது அல்லவா? ஆக எந்த வடிவில் பகிர்ந்தளிக்கின்றார்? நற்கருணை வடிவில் இயேசுவை பகிர்ந்தளிக்கின்றார். மூன்றாவதாக தூய ஆவியார் தன்னையே பகிர்ந்தளிக்கின்றார். எப்படி என்று கேட்டால், இன்றைய முதல் வாசகம் தான் அதற்கு பதிலாக வருகின்றது. நெருப்பு நாவு வடிவில் தன்னையே எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். இதைத்தான் பெந்தகோஸ்தே பெருவிழாவாக நாம் இன்று பெருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் பல்வேறு வடிவில் 7 கொடைகள் வழியாகவும் 9 கனிகள் வழியாகவும் நம் எல்லோருக்கும் பகிர்ந்து தன்னையே பகிர்ந்தளித்தார் என்பதை நாம் இன்று உண்மையாக புரிந்து கொள்கின்றோம். ஆக தூய ஆவியார் தந்தையாகிய இறைவனை வார்த்தை வடிவில் பகிர்ந்தளிக்கின்றார், மகனாகிய இயேசுவை நற்கருணை வடிவில் பகிர்ந்தளிக்கின்றார், தன்னையே நெருப்பு நாவு வடிவிலும் 7 கொடைகள் வழியாகவும் 9 கனிகள் வழியாகவும் பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை நாம் தியானிக்கின்றோம். மூன்றாவது சிந்தனைக்கு போவோமா? யாருக்காக தூய ஆவியானவர் இவ்வாறு பகிர்தல் பணியை செய்கின்றார் என்ற ஒரு தியானம். யாருக்காக செய்கின்றார் தெரியுமா? முதலாவது, மூவொரு இறைவனுக்காக இந்த பகிரும் பணியை செய்கின்றார். அதைத்தான் முதல் சிந்தனையாக பார்த்தோம். தந்தையாகி இறைவனுக்கும் மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவராகிய தனக்கும் அவர் பகிர்தல் பணியை செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக யாருக்கு செய்கின்றார் தெரியுமா? வேறு யாருக்கு? மக்களாகி நமக்காக, நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையாகி இறைவனை அவர் பகிர்ந்தளிக்கின்றார், சுதனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பகிர்ந்தளிக்கின்றார், தன்னையும் நமக்கு பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நான்காவது சிந்தனை, தூய ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிறார் என்று நாம் தியானித்தோம் அல்லவா? என்ன காரணத்திற்காக இவ்வாறு பகிரும் பணியை செய்கின்றார்? ஒரே ஒரு காரணம்தான். இன்றைய நற்செய்தி அதற்கு பதில் சொல்கின்றது. அன்பு என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் தூய ஆவியானவர் பகிரும் பணியை செய்கின்றார். இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் சொல்கின்றார் அல்லவா? இதோ நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றேன், அன்பு கட்டளை. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். தூய ஆவியானவரை பற்றி சொல்லிவிட்டு ஏன் உடனடியாக அன்பை பற்றி பேச வேண்டும்? காரணம், தூய ஆவியானவர் அன்பின் வடிவாக இருக்கின்றார். யார் யாரிடத்திலெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அந்த அன்பு இருந்தால் மட்டுமே அவர்கள் பகிரும் பணியை செய்ய முடியும். அன்பு இல்லை என்றால் பகிரும் பணியை செய்ய முடியாதல்லவா? ஆகவே தூய ஆவியானவர்
அன்பு இருக்கக்கூடிய காரணத்தால் தான் பகிரும் பணியை செய்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இறை மக்களாகிய நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? முதல் பாடம், நம் குடும்பத்தாரிடம் உள்ள எண்ணற்ற நல்லவற்றை, எண்ணற்ற கொடைகளை நமது குடும்பத்தாரிடமே முதலில் பகிர்ந்து பழக வேண்டும். இது எதை குறித்து காட்டுகிறது தெரியுமா? மூவொரு இறைவன் தூய ஆவியானவரை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள் அல்லவா? அதைதான் முதல் சிந்தனையாக பார்த்தோம். அதே போன்று அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்து பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதே போன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்லவற்றை தூய ஆவியானவர் பகிர்வதைப் போல நல்லவற்றையெல்லாம் நமக்குள்ளாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு எண்ணற்ற நல்ல குணங்கள் உண்டு, மனைவியிடமும் நல்ல குணங்கள் உண்டு, குழந்தைகளிடமும் நல்ல குணங்கள் உண்டு. எல்லாரும் ஒரு இடத்தில் அமர்ந்து அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி பகிர்ந்து கொள்வது? பாராட்டி பேசுதல் வழியாக. உங்களிடம் இன்று நான் இந்த நல்ல குணத்தை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அன்பு வெளிப்படுகிறது. அந்த இடத்தில் அன்பு வெளிப்பட்டால் பகிர்வு வெளிப்படுகிறது. பகிர்வு வெளிப்பட்டால் தூய ஆவியானவர் பகிரப்படுகிறார் என்பது பொருளாகின்றது. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் 2 நேரத்தில் ஒன்றாக இருக்க முடியும். எப்பொழுது? சாப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. ஜெபிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் ஒன்றாக இருந்தோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை நாமே பகிர்ந்து கொண்டால் அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்து தங்குகிறார் என்பது பொருளாகின்றது. இரண்டாவதாக, தூய ஆவியானவரை மற்றவரிடம் பகிர வேண்டும். எப்படி? நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நமது அயலாருக்கும் பகிர வேண்டும். நம்மிடம் ஒரு தாராள குணம் இருக்கிறது. உதாரணத்திற்கு, தற்பொழுதுதான் நம் தவக்காலத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம். அந்த காலத்தில் எல்லாம் வழக்கமாகவே என்ன செய்கின்றோம்? ஒரு உண்டியல் வைத்துக் கொள்கின்றோம். அதில் சிறுக சிறுக சேமித்து ஈஸ்டர் பெருவிழா வந்த பிற்பாடு என்ன செய்கின்றோம்? அதில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் இல்லாதவர்களிடம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். நமக்கு நாமே அதை வைத்துக் கொள்வதில்லை. நம்மை தாண்டி, நம் குடும்பத்தை தாண்டி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அப்படி ஏன் பகிர்ந்து கொள்கின்றோம்? அன்பு இருக்கக்கூடிய காரணத்தால். அன்பு இருக்கக்கூடிய காரணத்தால் நம்மிடம் யார் வருகின்றார்? பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். நாம் பரிசுத்த ஆவியானவரை பகிர்கின்றோம் என்பது பொருளாகின்றதல்லவா? ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய நல்லவற்றை அயலாரிடம், நம் குடும்பத்தை தாண்டி பகிரும் பொழுது அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பகிரப்படுகிறார் என்பது நமக்கு தெளிவாகின்றது. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்மையும் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். எப்படி? நாம் யாருக்காவது சென்று உதவும் பொழுது, தனிப்பட்ட விதத்தில், குடும்பமாக அல்ல, தனிப்பட்ட விதத்தில் நான் யாருக்காவது சென்று உதவும் பொழுது நிச்சயமாக அங்கு அந்த இடத்தில் அன்பு இருக்கின்றது. அன்பு இருக்கக்கூடிய காரணத்தால் பகிர்கின்றேன். எனது உழைப்பை நான் பணமாகவோ அல்லது உடல் உழைப்பாகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நான் மற்றவர்களுக்கு பகிர்கின்றேன். பகிரும் பொழுது அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், அவரும் பகிரப்படுகின்றார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் எப்பொழுதெல்லாம் குடும்ப உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோமோ நல்லவற்றை, குடும்பத்தை விட்டு வெளியே அயலாரிடம் பகிர்ந்து கொள்கின்றோமோ நல்லவற்றை, தனிப்பட்ட விதத்தில் நான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றேனோ அந்த இடத்திலெல்லாம் தூய ஆவியானவர் பகிரப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா நமக்கு உணர்த்துவது, தூய ஆவியானவர் மூவொரு இறைவனிடமும் பகிரப்பட்டார், மூவொரு இறைவனையும் பகிர்ந்தார், நமக்கும் பகிர்ந்தார், நாமும் பகிர வேண்டும் என்பதைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார். பகிர்வோம், தூய ஆவியானவர் நம்மிடையே இருப்பார்.